நம்ம மான்ஸ்ட்ரா குடும்பத்துக்கு புதுசா ஒருத்தங்க வரப்போறாங்க. ஆமா, புது இலை வரப்போது. இப்ப பாருங்க லைட்டா ஸ்டெம்ப்ல இருந்து வெளியில வருது குச்சி மாதிரி. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது இந்த இலை. அடுத்த 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த புது இலை அந்த ஸ்டெம்ப விட்டு நல்லாவே தனியா விலகி வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் சேஞ்ச் இல்ல. நேத்து பார்த்தது மாரியே தான் இருக்கு இல்லைங்களா? இப்ப 4 நாள் ஆயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த இத நம்ம தொட்டு பார்க்கும்போதும் நமக்கு நல்லாவே தெளிவா தெரியும். நம்மளோட புதுசா வரப்போற அந்த இலையோட சைஸ் எவ்ளோ பெருசு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த இலைய பார்த்தீங்கன்னா, அப்படியே சுருட்டி வச்சது மாதிரி, அந்த இலையோட அந்த ஷேப் அதாவது அந்த வளைவு, சுழிவெல்லாம் நல்லா பார்க்கறது மாரி ரொம்பவே அழகா இருக்கு. 10 நாளைக்கு அப்புறம் இலை கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம பின்னாடி இருந்தே பார்த்துட்டுருக்கோம். முன்னாடி போய் முகத்த பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நல்லா சுருண்டிருக்கு. இன்னொரு பக்கம் நல்லா விரிஞ்சிருக்கு. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தா, முழு இலையும் விரிஞ்சிருச்சு. ஆனா சைடுல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சுருண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் விரியணும். இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்க. இதுக்குள்ள இருக்க அந்த ஹோல்லாம் பாருங்க. ஒரு சின்ன ரொம்ப மயிரிழைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ரொம்ப மெல்லிசா ஜாயிண்ட் ஆயிருக்கு எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு. ஆனா எதுவும் முழுசா கட் ஆகல. அற்புதம்ல! இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா முழுசா விரிஞ்சிருக்கிற முழு இலை பாருங்க. இந்த செடியில இருக்கிற இலைகள்லயே இப்ப புதுசா வந்த இலை தான் நல்லா பெருசா இருக்கு.